நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்யாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் இன்வெஸ்டே இல்லை, அது ஒரு வேஸ்ட். ஹாய், நான் உங்கள் ரெஜிலன். இது நீவா தமிழ் வழங்கும் ஃபன் வித் ஃபைனான்ஸ். எப்போவுமே நம்ம கையில் வந்து சம்பளம் வந்தோடனே இப்போ ஓரளவு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஓகே, இந்த அமௌண்ட்டை நான் எடுக்க போகிறேன், இந்த அமௌண்ட்டை நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டா நான் பணக்காரன் ஆகிடுவேன். இதுதானே உங்கள் மைண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இது மட்டும் பண்ணால் நம்ம பணக்காரன் ஆக முடியாது. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணதை தாண்டியும் நடக்கலாம். அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி உங்களுக்கு தேவையான ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஆமாம், ஏன்னா எப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் எப்போ நமக்கு எதிர்பாராத ஏதாவது விபத்து ஏற்படலாம், இல்லை ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடக்கலாம். இந்த இன்சிடெண்ட்டால் நம்மளுடைய ஒரு வாழ்க்கை ஒரு கொஞ்சம் மாதத்துக்கோ இல்லை ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு கூட நம்ம வந்து முடங்கி போகலாம். ஆனால் அந்த டைம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டுமே நம்ம நம்பி இருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் போதோ இல்லை இந்த சில இடர்பாடுகள் நடக்கும் போதோ நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளோட ஹாஸ்பிட்டல் பில்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்ஸ்க்கு கொடுக்கும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு மாதமும் நீங்கள் சேவ் பண்ண காசு அப்படியே காணாமல் போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல்லேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி நீங்கள் ஒரு புது தெம்போடு வரலான்னு பார்க்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் சரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவும் சரி, ஜீரோவில் தான் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாதிரியான ஒரு மனசு கஷ்டங்களும் நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்க வேண்டியது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ். மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் வந்துட்டு மெயினாக இதெல்லாம் நீங்கள் கவர் ஆகுதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் இன்சூரன்ஸ் வந்துட்டு உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கணும். இந்த இன்சூரன்ஸ் பிளானுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து கட்டுவீங்க. இந்த அமௌண்ட்டு முழுக்க உங்களை சார்ந்து மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 50,000 கட்டுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துட்றோன்னா அதை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சின்ன பையனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கும். இதுலேயுமே நிறைய வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. நீங்கள் சின்ன பையனாக இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ இல்லை ட்ரிங்கிங் ஹேபிட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கெட்ட ஹேபிட் தானே. அப்போது அதுக்கான விலையை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸு நீங்கள் ஸ்மோக்கராகவோ இல்லை ட்ரிங்கராகவோ இருந்தீங்க அப்படின்னா, லிக்விட் கன்சியூமராகவோ இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸாக உங்களுடைய இன்சூரன்ஸோட அமௌண்ட்டில் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஏறும். அதனால் நீங்கள் அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதே நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்து உங்களுக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்டோ இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட்டோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் கொடுத்தாலே போதும். இந்த குறிப்பிட்ட தொகை சில இன்சூரன்ஸ் பாலிசிஸை ஏற்ற மாதிரி மாறுபடும். சில கம்பெனிஸ் மாதம் நீங்கள் கொடுங்க, நாங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி மெயின்டைன் பண்ணிக்கிறோன்னு சொல்லுவாங்க. சில கம்பெனிஸ் நீங்கள் வருஷத்துக்கு கட்டுங்க, நாங்கள் இன்சூரன்ஸ் பாலிசி மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு போகிற இன்சூரன்ஸ் பாலிசிஸ் போகிறது பெட்டர். ஆனால் உங்களுடைய சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாதம் போகிறதுனாலும் அது உங்களோட கன்வீனியன்ஸ் தான். இப்போது நீங்கள் வருஷத்துக்கு போகிற இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் முக்கியமாக நீங்கள் தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதனா ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்குதா, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நோன் இஷ்யூஸ் எதனா இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு பெட்டு தான் கட்டுறீங்க. இந்த வருஷம் எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு எதனா ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் செலவை நீ கொடு, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலைன்னா நான் கொடுத்த காசை நீ எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பெட்டில் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் விஷயம். ஆனால் இதில் கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின் சிச்சுவேஷன் தான். ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு 10,000 உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறது 10,000 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் உங்களோட மெடிக்கல் இன்சூரன்ஸாக நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா, இதே அந்த வருஷத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 10,000 உங்கள் கையிலேருந்து தான் போகும். ஆனால் பாருங்கள், ஒரு வேளை உங்களுக்கு எதனா ஆகியிருந்துச்சுன்னா லட்சக்கணக்கில் அந்த செலவுகளை அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்காக பே பண்ணியிருப்பாங்க. உங்களோட பாலிசி கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 lakhs 10 lakhs இல்லை ஈவன் 15 lakhs அதுக்கேற்ற மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு தேவையான பாலிசி கவர் எது அப்படிங்கிறதையுமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை இதை பற்றின இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த சீரீஸ்லேயே நம்ம வந்து பார்ப்போம். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு மட்டும் போட்டால் அது பத்தாது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஈவன் என்னோட ஸ்பௌஸ் இல்லை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. நான் இன்னும் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா வெறும் கார்ப்பரேட்டோட இன்சூரன்ஸை மட்டும் நீங்கள் நம்பி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஒரு இன்சூரன்ஸ் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸும் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் தான் நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் மட்டும்தான் அதுக்கப்புறம் வரப்போகிற எந்த ஒரு ப்ராப்ளம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்தாலும் சரி, எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு இடையூறுலையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கை வைக்காமல் இருப்பீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆகாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்சி ஃபண்ட். லெட்ஸ் சே உங்களுடைய வேலை திடீர்னு இன்றைக்கி போயிடுச்சு. அடுத்த ஒரு மாதம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா, இல்லை உங்கள் அக்கௌண்ட் ஜீரோவில் போயிடுமா, அதை நீங்கள் தான் இப்போ முடிவு பண்ணணும். ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட் ஜீரோவில் போகும், இல்லை அடுத்த ஒரு மாதம் நாள் தாக்கு பிடிக்க முடியாது. தாக்கு பிடிக்க முடியாதுன்னா நான் சொல்ல வர்றது, உங்களால் உங்களோட ஃபேமிலி பில்ஸை கட்ட முடியாது, உங்களால் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது, உங்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஜீரோவில் தான் இருக்கீங்க.
நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் கண்டிப்பாக தேவை. உங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாத ஃபண்டாக இருக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆர்டி மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டி மாதிரியான டூல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெக்கரிங்காக நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே வருவீங்க. உங்களோட மந்த்லி சேலரி இன்னும் சொல்லப்போனால் இன்னும் உங்களுக்கு குறைச்சே சொல்லணும் அப்படின்னா உங்கள் மந்த்துக்கு தேவையாகிற செலவுகள், மெயினாக இருக்கிற செலவுகள் வரைக்குமே நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 மாதத்துக்கான செலவுகளை நீங்கள் இந்த ரெக்கரிங் டெபாசிட் மூலமாக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை வந்துட்டு எந்த அளவுக்கு டிசிப்ளினாக நானே பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் சேலரியில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மாதம் சேர்த்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதம் சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு எப்போ இது வந்து 6 மாத செலவுகளை வந்து தாக்கு பிடிக்க முடியிற மாதிரியான அமௌண்ட் வருதோ அப்போ நீங்கள் தாராளமாக இது வந்து உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு லே ஆஃப் நடக்கலாம், இல்லை எதனா ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு வேலையை விட்டு போகலாம், சம்பளம் வராமல் இருக்கலாம், இல்லை உங்கள் அக்கௌண்ட் எதனா ஃப்ரீஸ் ஆகலாம், இல்லை என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போ நீங்கள் பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரக்கூடாது. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு உடனே கை கொடுக்கும். அடுத்து வர்றது உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட ஃபேமிலியோட ஹெட் மெம்பருக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் குடும்ப தலைவர் டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக தான் அவங்க குடும்பத்துக்கு இன்கேஸ் அவர் தவற மாதிரியான எதனா ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த குடும்பம் அடிப்படாமல் பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக உதவும். டேர்ம் இன்சூரன்ஸும் நீங்கள் கிட்டத்தட்ட மாதம் நீங்கள் கட்டுற மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸுமே இருக்குது. அதே மாதிரி வருஷம் கட்டுற மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸுமே இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட 55 வயசோ இல்லை 56 வயசோ இல்லை ஒரு 50 வயசு வரைக்குமே நீங்கள் கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களோட பாலிசிஸை நீங்கள் கொஞ்சம் கிளியராக செக் பண்ணுங்கள். உங்கள் பாலிசிஸ் நீங்கள் உங்களோட அதே மாதிரி தான் உங்களோட ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸான அமௌண்ட்டும் ரொம்ப கம்மியாகவே ஆரம்பிப்பாங்க. அதாவது மாதம் 700 ரூபாயிலிருந்து கூட உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டை உங்களுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். அது என்ன பெரிய லம்சம் அமௌண்ட்? ஆமாம், ஒருவேளை ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மூமெண்ட்டில் இன்கேஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்க ஆள் வந்து தவற சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா இந்த லம்சம் அமௌண்ட் அந்த கம்பெனி உங்களுக்காக கொடுத்துருவாங்க. அப்போ அந்த லம்சம் அமௌண்ட்டை நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது? வேணா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1 லட்ச ரூபாய்க்குலாம் நீங்கள் போடக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். செலவு அப்படிங்கிறது என்னன்னா உங்கள் மாதம் சம்பளம் வந்த பிறகு எதுக்கெல்லாம் உங்கள் பாக்கெட்லேருந்து காசு வெளில போகுதோ அதுதான் செலவு. இதுக்கு ஒரு டெஃபினேஷன் தேவையானு யோசிச்சிங்கன்னா நான் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் இஎம்ஐ கட்டினாலும் சரி, மளிகை சாமான் வாங்கினாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு மருந்து வாங்கினாலும் சரி, கடைசி ரூபாய் வரைக்கும் நீங்கள் எந்தெந்த செலவெல்லாம் உங்களால் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே உங்களோட செலவுகள் தான். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் என் செலவு கிடையாது, இது எங்கள் வீட்டு செலவுன்னு சொல்லி பிரிச்சுருவாங்க. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்கள் செலவு அப்படிங்கும்போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போகிற எல்லா காசுமே உங்களோட செலவு தான். ஸோ மாதம் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதை இன்ட்டு 25 பண்ணிக்கோங்க. அதை இன்ட்டு 25 பண்ணுற அமௌண்ட் தான் உங்களுக்கு இருக்கிற மினிமமான ஒரு அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரியான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும். இப்போது இந்த அமௌண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஏன்னா சில பேர் 1 கோடி ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸும் போடுவாங்க, 2 கோடி ரூபாய்க்கும் போடுவாங்க, 3 கோடி ரூபாய்க்கும் போடுவாங்க. அது அவங்களுக்கான இது. ஆனால் இத்தனை கோடி ரூபாய்க்கு போட்டாலும் நீங்கள் கட்டப்படுற டேர்ம் இன்சூரன்ஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய்க்குள்ள மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வயசில் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதோட குடும்ப தலைவருக்கு இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நாளைக்கு குடும்பத்துக்கு எதனா ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து வேஸ்ட் ஆகாது. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னும் உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்.